நாம இன்னைக்கு ஒரு விவசாயியோட மகனை பத்தின கதையை பார்க்க போறோம். ஒரு குட்டி கிராமத்துல ஒரு விவசாயியும் அவங்க 3 பசங்களும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க விவசாயம் பண்ணி வரதுல இருந்து அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க நிலத்துல எதுவுமே இல்ல. இது மறுபடியும் எல்லா வருஷமும் நடந்துட்டு இருந்ததுனால விவசாயியோட அப்பா ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு வருஷம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த வருஷம் முதல் மகன் நிலத்துக்கு நடுவுல இருந்த குடிசையில இருந்து நிலத்த பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு பூமி அதிர்ற மாதிரி இருந்துச்சு. குடிசையே இடிஞ்சு விழுற அளவுக்கு இருந்துச்சு. அதனால பயந்து அடிச்சுட்டு பெரிய மகன் அந்த நிலத்தை விட்டு ஓடிட்டான். அடுத்த நாள் காலையில விவசாயி பார்க்கும்போது எப்பயும் போல நிலம் காலியா இருந்துச்சு. அவர் மறுபடியும் அடுத்த மகனை அடுத்த வருஷம் பார்த்துக்க சொன்னாங்க. 2வது மகனும் நைட்டு தங்கியிருக்கும்போது அதே மாதிரி அதிர்ற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு வெளியே போய் பார்க்கும்போது ஏதோ பயங்கரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே அவனும் பயந்து அந்த நிலத்தை விட்டு ஓடிட்டான். அடுத்த நாள் காலையில மறுபடியும் நிலம் காலியா இருந்துச்சு. விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனா கடைசி மகன், நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அந்த வருஷம் கடைசி மகன் வயலுக்கு காவல் காத்துட்டு இருந்தாங்க. அப்ப எப்பயும் போல அதே மாதிரி அதிர்ற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு வெளியில வந்து பார்த்தா அங்க பெரிய உயரமான குதிரை ஒன்று அவங்க நிலத்துல இருந்த கதிர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்து முதல்ல பயந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியமா அது மேலே ஏறி அதை காட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க வயல்ல எல்லாம் எப்பயும் போல இருந்துச்சு. அவங்க அதையும் அறுவடை பண்ணாங்க. மறுபடியும் அடுத்த வருஷமும் அதே மாதிரி நடந்துச்சு. அப்போ கடைசி மகன் தான் காவல் காத்தாங்க. எப்பயும் போல போய் என்னன்னு பார்க்கும்போது இந்த வாட்டி சில்வர் நிறத்துல இருந்த குதிரை அவங்க நிலத்துல இருந்த கதிர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த வாட்டியும் தைரியமா அந்த குதிரை மேலே ஏறி அந்த குதிரையை நிலத்துலேருந்து வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில நிலம் எப்பயும் போல செழிப்பா இருந்துச்சு. அதை அவங்க அறுவடை பண்ணி விற்று சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த வருஷமும் கடைசி மகன் தான் காவல் காத்தாங்க. இந்த வாட்டி ராத்திரி போய் பார்க்கும்போது அங்கே கோல்டன் கலரில் ஒரு பெரிய குதிரை அவங்களோட நிலத்தை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த குதிரையும் அங்கேருந்து தூரமாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த வருஷமும் பயிர் பத்திரமா இருந்துச்சு. அதை அவங்க அறுவடை பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. அதே வருஷம் அந்த நாட்டு ராஜா தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க. அந்த நாட்டில் இருக்கிற மிகவும் சர்க்கலான கூர்மையான மலையில் குதிரையால் ஏறி யார் தன் பொன் கையில் இருந்து 3 தங்க ஆப்பிளை வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி ராஜா உத்தரவிட்டார். 3 அண்ணன் தம்பிங்களும் அந்த போட்டிக்கு போய் பார்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கடைசி தம்பி தனக்கு நிலத்தில் வேலை இருக்கிறதுனால தான் வரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த போட்டிக்கு பல நாட்டிலேருந்து அரசர்கள் வீரர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ எல்லாரும் ட்ரை பண்ணாங்க மலை உச்சிக்கு போகிறதுக்கு. ஆனால் யாராலையும் முடியல. அப்போ திடீர்னு ஒரு வீரன் செம்பு நிற குதிரையில் கம்பீரமாக வந்தான். அந்த குதிரை மலையோட கால்வாசி பகுதிக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பாதியிலே திரும்பிடுச்சு. இதை மலை உச்சியிலேருந்து பார்த்த இளவரசி தான் கையில் இருந்த தங்க ஆப்பிள் ஒன்று அவங்க கிட்ட தூக்கி போட்டாங்க. அந்த வீரரும் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அண்ணங்க 2ம் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தம்பி தான் தான் அந்த வீரர்னு அவங்கக்கிட்ட சொல்லாமல் நடந்ததெல்லாம் அப்படியான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அந்த போட்டி நடந்துச்சு. வீரர்கள்லாம் கஷ்டப்பட்டு ஏற ட்ரை பண்ணாங்க. அப்போது திடீர்னு ஒரு குதிரை வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி சில்வர் கலர் குதிரை வந்துச்சு. அந்த குதிரை மலையோட பாதிக்கு போயிட்டு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா அடைஞ்ச இளவரசி பாதி தூரத்துக்கு வந்து அவங்க மீது ஒரு ஆப்பிளை தூக்கி போட்டாங்க. அது கடைசி நாள். எல்லா இளவரசர்களும் வீரர்களும் மலை ஏற ட்ரை பண்ணி சறுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தங்க நிற குதிரையில் ஒரு வீரர் வந்தாங்க. அந்த வீரர் தன்னோட குதிரையில் மலையோட உச்சிக்கு போய் இளவரசி கிட்ட போய் பார்த்துட்டு வந்தாங்க. இளவரசர் அவங்கள மறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவங்க ஆப்பிள் கொடுக்கவே மறந்துட்டாங்க. அந்த குதிரையில் வந்தவரும் திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த மந்திர ஆப்பிளை தூக்கி போட்டோன்னே அதுவும் அவர் கையில் போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அண்ணனுங்க 2 பேரும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பியும் தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜா போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த 3 தங்க ஆப்பிளை வாங்கினது யாருன்னு சொல்லி வர சொன்னாங்க. போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாரும் வந்து ராஜாவை பார்த்து
தன்கிட்ட இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு போக ஆரம்பிச்சாங்க. ராஜாக்கு இது எப்படி யார்கிட்டயும் இல்லாமல் இருக்கும், யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டையும் போய் தேட சொல்லி கோவமாக உத்தரவிட்டாங்க. அன்றைக்கி எப்பயும் போல் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வீரர்கள் உள்ள நுழைஞ்சி வீட்டை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஷெல்ஃபில் இந்த 3 தங்க ஆப்பிள் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ ராஜா அந்த கடைசி பையன்கிட்ட, ஏன் நீ தங்க ஆப்பிளை ஒப்படைக்கலன்னு கேட்டதுக்கு, நான் இளவரசியை மனசார விரும்புகிறேன்னும் போட்டியில் ஜெயிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு சொன்னாங்க. ராஜாவும் இந்த கல்யாணத்தில் இளவரசியோட சம்மதத்தை கேட்டாங்க. இளவரசியும் தன்னோட விருப்பத்தை கேட்டதை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. கதை நல்லா இருந்துச்சா? மீமி, தீக்கு தூங்கலாமா? குட் நைட்.